பிரகாஷ் உள்ளிட்ட தோழர்கள் எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சமத்துவ பொங்கல் திருநாளில் இந்த இனிமையானதொரு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஒன்றிய கழக செயலாளர் ஆபேல் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய திருவையாறு வடகிழக்கு ஒன்றிய செயலாளர் அன்பு தம்பி பாக்கியராஜ் அவர்களே, தஞ்சை கிழக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் முத்துப்பாண்டியன் அவர்களே, மேற்கு ஒன்றியத்தின் செயலாளர் தூரா தமிழ் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் தம்பி முருகேசன் அவர்களே, மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினர்கள் சகோதரர்கள் முத்துராமன், ராஜா, கார்த்தி உள்ளிட்ட தோழர்களே, மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் அருமை சகோதரி பைரவி அவர்களே, நிகழ்ச்சியிலே தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து குடும்ப பொறுப்புகளை எல்லாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு திரளாக கலந்திருக்கக்கூடிய மகளிரணி தோழியர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உலகமெங்கும் வாழுகின்ற தமிழர்களிடத்திலே தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய மங்கள அடையாளமாக போற்றப்படுவது செங்கரும்பும் வாழையும் மஞ்சள் தான். இது இல்லாத ஒரு பொங்கல் அப்படிங்கிறது நம்மளுடைய தொட்ட வரலாறுல பண்பாட்டில் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட பொருளை விளைவித்து இந்த பண்டிகையை மகிழ்ச்சியா கொண்டாடுவதற்கு மங்களகரமான இந்த பொருட்களை கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டிலும் சேர்க்கக்கூடியதும் விளைவிக்கக்கூடியதுமான பகுதி நம்முடைய திருவையாறு பகுதி. அத்தனை சிறப்பு மிக்க ஒரு பகுதியில நீங்க எல்லோரும் எவ்வளவு பணிச்சுமையோடு இருப்பீங்கன்னு தெரியும். இந்த கரும்பை நட்டு அதை விளைவித்து இன்றைக்கு அதனை எடுத்து போட்ட காசுக்கு மேல அதை ஒரு லாபகரமாக எடுத்து பொருளாதாரத்திற்காக மட்டுமல்ல, எங்கெல்லாம் நம் தமிழர்கள் வாழ்கிறார்கள் அவர்களெல்லாம் மகிழ்ச்சியா ஒரு பண்டிகையை கொண்டாடணும்னு நம்ம திருவையாறில் இருந்துதான் மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து, தேங்காய், கரும்பு, வாழை இலை எல்லாமே போகணும். நான் கடந்த 3-4 நாட்களுக்கு முன்னாடி சென்னையில ஒரு பயணத்துல இருக்கும் பொழுது காலை சிற்றுண்டி சாப்பிட போனோம். எங்களுக்கு கொடுத்த தட்டுல ரொம்ப அழகா ஒரு இலை போட்டு கொடுத்தாங்க. ஒரு நபர் ஒரு 2 இட்லி கேட்கிறாரு, வச்சு கொடுக்கும் பொழுது அந்த நபர் கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டே இந்த 2 இட்லியை வச்சு கொடுக்குறாரு. நாங்க போனோம், தம்பி பாலாஜி நாங்கெல்லாம் போனோம், கொஞ்சம் வஞ்சனம் இல்லாதவங்க. நாங்க 4-5 இட்லி 2 பொங்கல் பூரி எல்லாம் சாப்பிட்டோம். அதனால அவர் அந்த இலை வச்சது வருத்தப்படலை. ஆனா அங்க உள்ள ஒரு நபர் 2 இட்லி வச்சு இலையோட தட்டை கேட்கும் பொழுது அவர் வருத்தப்பட்டு சொன்னாரு, இந்த இலை எங்க இருந்து வருது தெரியுமா, தஞ்சாவூர்ல இருந்து வருதுன்னாரு. நாங்க ஒரு நிமிஷம் வாயில போட்ட பொங்கல் வெளியில வந்துருச்சு. ஏன்னா நாம தஞ்சாவூருக்காரவங்க. அந்த இலையினுடைய மகிமையை அங்க சொல்லும் பொழுது அவரு, இந்த இலை தஞ்சாவூர்ல இருந்து வருது, நீ 2 இட்லி 10 ரூபாய்க்கு திங்கிறதுக்கு 2 ரூபாய் இலைய போட சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். எதற்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம பகுதியில விளையக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் அப்படிப்பட்ட மகத்துவமானதாக போற்றுதலுக்குரியதாக மற்ற பகுதிகளில் எல்லாம் கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட பகுதியை சார்ந்தவர்கள் நாம. அந்த மாதிரி உள்ளவர்கள் இந்த பொங்கல் விழாவை இவ்வளவு சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த பொங்கல் திருநாளில் இருந்து நம்முடைய ஜனநாயகனை உருவாக்க வேண்டும். இந்த ஜனங்களுக்கான நாயகனாக எதிர்வரும் தேர்தலை எதிர்நோக்கி தளபதி அவர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் எந்த வாக்குகளும் சிந்தி விடாமல், சிதறி விடாமல், சின்ன சின்ன விருப்பு வெறுப்புகள், வருத்தங்கள், கோபம் எல்லாமே மனிதர் இயல்பு, அது எல்லாமே இருக்கும். அவற்றையெல்லாம் நாம களைந்து மறந்து இந்த 3 மாத காலம் தளபதி அவர்களை தமிழகத்தின் தலைமகனாக
அதிகாரத்திற்கு உரிய ஒரு முதல்வராக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் வீதி தோறும், வீடு தோறும், ஊர் தோறும் நம்முடைய பணி, கழகத்தின் பணி, தமிழக வெற்றி கழகத்தின் பணி இருக்க வேண்டும். நமக்கு இன்றிலிருந்து தூக்கம் கிடையாது, உறக்கம் கிடையாது. அதையெல்லாம் இரண்டாம் நிலையில வச்சுக்கணும். நமக்கு எல்லாமே தளபதி தான். அப்படிப்பட்ட தளபதி அவர்கள் 30 வருடம் நம்மை திரைத்துறையில் இருந்து மகிழ்வித்தார்கள். அப்படி மகிழ்விக்கும் பொழுது நாம அவரை உச்சாணி கொம்புல தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கிறோம். அதற்கெல்லாம் நன்றி கடன் செலுத்துவதற்கு தான் அரசியல் களத்தை தேர்வு செய்து வந்திருக்கிறாரு. அரசியல் எத்தனை சூழ்ச்சிகளும் சூதுகளும் துரோகங்களும் நிறைந்தது என்பது நமக்கு பல முறை உணர்த்தப்பட்டிருக்கு. அதுல பல பேர் வீழ்த்தப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் நாம் இருக்கிறோம் என்கிற ஒற்றை நம்பிக்கையில் இந்த அரசியல் களத்தை எதிர்நோக்க வந்துள்ள கழக தலைவர் ஒருபோதும் பின்னடைவை சந்திக்க நாம் வாய்ப்பளித்து விடக் கூடாது. ஒரு ஜனநாயக திரைப்படத்தை தடுப்பதற்கு ஒரு கூட்டமே முயலுகிறது. ஒரு கூட்டமே ஒரு ஜனநாயகன் திரைப்படத்தை தடுக்க நினைக்கிறது. அதுல எத்தனை துறைகள் அத்தனையும் எதிர்கொள்ற ஆற்றல் பெற்றவராக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அவர்களிடத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது எல்லாம் விடாமுயற்சி, தொடர் உழைப்பு, எதற்கும் அஞ்சாத குணம். இவைதான். இவற்றை நாம் நம் எண்ணங்களில் ஏற்றி உன்னத உழைப்பை வழங்கி தலைவர் தளபதி அவர்களை அடுத்த ஆண்டு தைத்திங்களில் தமிழகத்தின் முதல்வராக நாம் பார்க்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்த வேண்டும். எதிர்வரும் தேர்தல் முடிந்தவுடன் வருகின்ற முதல் விழா கழக தலைவர் அவர்களது 51வது பிறந்த நாள். அந்த 51வது பிறந்த நாளிலே கழக தலைவரை தமிழகத்தின் முதல்வராக ஆக்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் தாவேகாவின் வாக்குச்சாவடியாக மாற வேண்டும். எனது பூத் தாவேகா பூத் என்கிற தாரக மந்திரத்தை நெஞ்சத்திலே ஏந்தி நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும். இந்த நேரத்திலே இந்த பகுதியிலே மிக சிறப்பான ஏற்பாடை செய்திருக்கிற தம்பி பிரகாஷ் உள்ளிட்ட தோழர்கள், அவரோடு துணை நின்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான் எல்லா இடத்திலும் பெரிதாகும். அணுங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது, ஆனால் அதனுடைய விளைவு பெருசு. எவ்வளவு பெரிய உபகரணங்கள், கட்டில்கள், மேசைகள், நாற்காலிகள் தயார் பண்ணாலும் எல்லாம் பண்ணிட்டு ஆசாரி ஆட்டி பார்ப்பார். அதுல ஒரு ஆட்டம் இருக்கும். அதை சரி செய்யணும்னா ஒரு சின்ன ஆப்பு வைக்கணும். அந்த ஆப்பு அதுதான் ஓட்டு. அந்த ஆப்பு நம்ம கையில இருக்கு. அதுதான் பல நாற்காலிகளை அசைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாக்கு என்கிற ஆப்பை கழக தலைவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு 3000 கொடுத்திருக்கிறாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அமைச்சர்கள் ஓடி வர்றாங்க, ஆளுங்கட்சி ஓடி வருது, வீதி தோறும் சமத்துவ பொங்கல் கொண்டாடுறாங்க. கடந்த ஆண்டு நடந்ததான்னு நினைச்சு பார்க்கணும். கடந்த ஆண்டு இது நடந்ததா? கடந்த வருடம் நமக்கு பொங்கல் இல்லையா? இருந்தது. அன்றைக்கு நிதி நெருக்கடி இருந்தது, ஆளுங்கட்சி சொன்னிச்சு. இன்னைக்கு அதே நிதி நெருக்கடி தான் இருக்கு. 10 லட்சம் கோடி கடனை வாங்கி நம்ம தலையில வச்சிருக்கிறாங்க. ஆனால் குடும்பத்துக்கு 3000 கொடுக்கிறாங்கன்னா புரிஞ்சுக்கணும், இந்த 3000-ஐ கொடுக்க வைத்தவர் கழக தலைவர் தளபதி அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த 3000 வர்றது கழக தலைவர் தளபதி களத்தில் இருக்கிறார் என்பதால்தான். ஆகவே என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கங்க. சகோதரி சொன்னாங்க, லேப்டாப்ல அந்த சிம்பிள் இருந்தாதான் வாரண்டி கிடைக்கும்னு. நான் சொல்றது, நமக்கு வாரண்டியும் கேரண்டியும் கொடுப்பதற்குரிய உண்மையான தலைவர் உதயமாகிற நேரத்தில் பழைய உதயங்கள் எல்லாம் காணாம போயிடும். கவலைப்படாதீர்கள். எத்தனையோ சோதனைகளை கடந்து திரையுலகத்தில் சாதித்த கழக தலைவர் அவர்கள்
மக்கள் மன்றத்தில் தன்னை முன்னிறுத்தி வாக்கு கேட்டு வரப்போறப்ப கைவிடாது நீங்க எல்லாம் பலப்படுத்தினால் நீங்கள் விரும்பியதை எல்லாம் உங்களுக்கு செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பை எளியவர்களின் உங்கள் வீட்டு பிள்ளைகள் பெறுவார்கள். அப்போது நீங்க தேடி போய் எந்த உதவி யாரையும் கேட்க வேண்டியதில்லை. உங்களை தேடி வந்து என்ன உதவி தேவை என்று கேட்டு செய்கிற உங்கள் வீட்டு பிள்ளைகள் அதிகாரத்திற்கு வருவார்கள். அதற்கான வாய்ப்பை தாருங்கள். அதற்காக நம் கழக தோழர்கள் உழையுங்கள் என்பதை இந்த நேரத்திலே பொங்கல்